நான் அவ்வளோ தூரம் சொல்லியும் என் பேச்ச நீங்க கேட்கல. என்னோட பெர்மிஷனே இல்லாம என்னோட படக்காட்சிகளை உங்களோட டாக்குமெண்ட்ரியில யூஸ் பண்ணிட்டீங்களே. உங்களுக்கு நான் யாருன்னு காட்டுறேன் பாருங்க. இப்படிதாங்க இப்ப தனுஷ் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, நயன்தாராவுக்கு எதிராகவும் நெட்ஃபிளிக்ஸ்க்கு எதிராகவும் கேஸ் போட்டு 10 கோடி நஷ்ட ஈடு வந்து கேட்டிருக்காருங்க. இதுதாங்க எல்லாத்துக்குமே ஆச்சரியமா வந்திருக்கு. ஆல்ரெடி படக்காட்சிகளை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுக்கே நயன்தாரா பொங்கி எழுந்து 3 பக்கம் அறிக்கையை வந்து வெளியிட்டிருந்தாங்க. அந்த அறிக்கையில தனுஷ பயங்கரமா விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. இப்ப வேற 10 கோடி கேட்டிருக்காரு. இதுக்கு நயன்தாரா என்னெல்லாம் புலம்ப போறாங்களோ தெரியலங்க. இதுல தனுஷ் இந்த விஷயத்த பண்ணதை விட இந்த விஷயத்த பண்ண டைமிங் தாங்க எல்லாத்துக்கும் ஆச்சரியம். ஏன்னா இவ்வளவு நாள் அமைதியா இருந்தாரு மனுஷன். நயன்தாரா தனுஷுக்கு எதிராக அறிக்கை வெளியிட்டப்ப கூட அவர் எதுவுமே சொல்லாம கேஷுவலா அவர் பாட்டுக்கு இருந்துட்டு இருந்தாரு. இப்படி இருக்கும்போது யாருமே எதிர்பாராத நேரத்துல இந்த போடுவேன்ல கேஸ்ன்னு சொல்லி கேஸ போட்டு 10 கோடி நஷ்ட ஈடு வந்து கேட்டிருக்காருங்க. இதுக்கு நயன்தாரா தரப்புல என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம்.